இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்க உங்களை காட்டிலும் உங்க வீட்டில் வர முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதான் அதிகமாக இருக்கும். அதை ஆண்டவர் கேட்காம விடுவாரா? இந்த வசனத்தின்படி உன்னை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். அந்த குழந்தையை ஆண்டவர் குணமாக்கி கொண்டு வந்தார்னா நம்ம இயேசுவுடைய பிள்ளைங்க. அது உலக பிரகாரமான பிள்ளை. ஆனால் நம்ம வேண்டுதல் செய்யறோம், ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமோ? ஒன்றுமே தெரியாது. இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, மாத்திரை கொடுப்பாங்களா, என்ன பண்ணும்? இதெல்லாம் யோசிச்சு ஒரு கிறிஸ்தன் ரட்சிக்கப்படாத குடும்பமாக இருந்தாலும் அந்த குழந்தை என்று வரும்பொழுது நம்முடைய எண்ணம் அப்படி போய்விடுகிறது. இன்னைக்கு ஒரு ஏற்ற நேரம் ஒன்று வரும், ஏற்ற சமயம் ஒன்று வரும். ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், ரட்சிப்பார். நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தைரியமாக நிற்கிற அளவுக்கு ஆண்டு நம்முடைய குடும்பங்களை என்ன செய்வார்? உயர்த்தி ஆண்டு வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 30:17 நேராக வரும்பொழுது, எரேமியா 30 அதனுடைய 17 ம் 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 நல்ல கவனி. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறது யாரு? கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் இங்க? நான் உனக்கு முதல்ல என்ன செய்வேன்? ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணனாலும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு இந்த நேரத்துக்கு இதை பண்ணுனா பாடி தாங்க உள்ள ஆரோக்கியம் இல்லைன்னுவாங்க வயசானவங்களுக்கு. ஆமே, நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. வயசானவங்களுக்கு இது செய்ய முடியாது, ஆரோக்கியம் இல்லைன்னுவாங்க. தெரியுமா தெரியாதா? அதுக்கு மேலே நடந்துட்டாலும் அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சுகமாக வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பண்ண ஆப்ரேஷனை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? உடம்புல ஆரோக்கியம் இல்லை. அதுக்கு தான் சாத்தான் உன்னை நெருக்கிற நெருக்கத்தை தாங்கவும், உனக்கு வருகிற போராட்டங்களை சகிக்கவும், உங்களுக்கு வருகிற தீங்கான எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு தர்றது ஒரு ஆரோக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாட்கள் இந்த வியாதிகள் வரும் பொழுது யாருடைய உடம்புல ஆரோக்கியம் இல்லையோ அவங்க உடம்புல உடனே அந்த வியாதி என்ன செய்கிறது? பற்றி பிடித்துக் கொள்கிறது. யாருடைய உடம்பு கெப்பாசிட்டி இல்லையோ, ஆரோக்கியம் இல்லையோ, இப்போ கூட அதுதானே, இப்போ கூட அதுதான். யாருக்கு உடம்புல ஆரோக்கியம் கம்மியா இருக்கு அவங்க உடம்புல நோய் ஈஸியாக என்ன செய்யும்? தொற்றிக்கொள்ளும், பற்றி பிடிக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்தா இருக்கிறாரு. சொல்றாரு ஆண்டவர், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி தரவா, அப்புறம் உன் காயங்களை ஆற்றுவேன். காயம் பட்ட அநேக உள்ளங்கள், இருதயங்கள், எண்ணங்கள், உடம்புகள் இந்த இடத்துல உண்டு. நாமும் ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? காயங்களை ஆற்றுவேன். இந்த காயத்தோடு மருந்து வேற ஒன்றும் கிடையாது, என் ஆண்டவராய் இயேசு தான் மருந்து. ஆமென். அவர் தான் சொல்றார், காயங்களை ஆற்றுவேன். சரி, உலக பிரகாரமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை ஒரு அடிபட்டுச்சு, காலு கிழிஞ்சு போகுது, கை ஏதோ கிழிஞ்சு போச்சுதுன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மருந்து போட்டு போட்டு ஊதிட்டே கிடப்பாங்க. சீக்கிரம் என்ன ஆகாது? அந்த காயம் ஆறாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் இருக்கார், காலில் இந்த கண் இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்துச்சு. சின்ன புண்ணு வந்தது, அப்படியே அது பெருசாகிடுச்சுது. அப்புறம் பாரசாலை என்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேரளா பார்டரில் அங்கே கொண்டு அதை திரி இறக்கி, அதுக்குள்ளே ஒரு திரி அப்போ இறக்குவாங்க, ஒரு நூல் மாதிரி ஒன்று இறக்கி அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறது, இப்படி அப்படி. அப்புறம் ஓட்டை பெருசாகி அப்புறம் கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பாதி கால் கிடையாது.
இப்போவும் அங்கே ஒரு இது மாதிரி துணி காட்டன் வச்சு தான் காலை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த காயங்கள் ஆறப்படவில்லை. இதே போல அநேகர் உண்டு. இது உலக பிரகாரமான காயம். ஆவிக்கிற விதத்தில் சொல்ல போனால் பல காயம், உள்காயம் எல்லாம் நமக்கு இருக்கிறது. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆற்றுவேன் என்று அவருடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஆமென். பரலோகத்தின் தேவனிடத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு எக்காயமாயிருந்தாலும் அவைகளை மாற்றவும் குணமாக்கவும் உங்கள் இயேசு போதுமானவர். அவர் போதுமான தெய்வம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வம். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சாத்தானுடைய கிரியைகள், உனக்கு காயங்களை கொண்டு வந்த பிசாசுடைய வல்லமைகள், அந்தகார இருளின் ஆவிகள், அவைகள் இதெல்லாம் கர்த்தர் உன்னை ஆற்றி தேற்றி உலக மக்களுக்கும் உன் சொந்த பந்தத்திற்கும் ஒரு பெரிய சாட்சியாய் உன்னை நிற்க வைப்பாராக. ஆண்டவர் கூப்பிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு வருத்தமும் உண்டு, பாரமும் உண்டு. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அப்படிதான். வருத்தம் இருக்கக்கூடும், பாரம் இருக்கக்கூடும், உங்களை ஏமாற்றி இருக்கக்கூடும், நீங்கள் ஏமாந்திருக்கக்கூடும். உலகத்தில் என்ன ஈஸியாக ஏமாத்திடுறாங்கல்ல. பயங்கரமாக பேசுவாங்க, பயங்கரமாக வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க. ஆனால் உன்னை டப்புன்னு ஏமாற்றுவாங்க. எண்ணம் பிசாசு அவங்களுக்குள்ள புகுந்த உடனே ஒரு பெரிய ஏமாறுதல் உருவாகிறது. நீ ஏமாந்து போவதற்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, எத்தனையோ சகித்து, எத்தனை கரடுமேடுகளை நீங்கள் சகித்து வந்திருப்பீர்கள். எத்தனையோ பாரங்களை நீங்கள் சுமந்து வந்திருப்பீர்கள். எத்தனையோ போராட்டங்களை பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ பொல்லாத மக்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பொல்லாத மக்கள் என்று சொன்னால் பொல்லாத பிசாசு லூசிபருடைய கிரியைகளை புகுந்து ஏற்றுக்கொண்டு அவைகள் மூலமாக உங்கள் நேராக சீறி பாய்ந்து வருகிற அநேக பொல்லாத சக்திகள் உங்கள் மேலே பாய்ந்திருக்கும். அதை நீங்கள் சந்திச்சிருக்க கூடும். அதில் இருந்தெல்லாம் உங்களை விழாதபடி தூக்கினவர் இனிமேலும் உங்களை கைவிடவே மாட்டார். கவலைப்படாதீங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 58:8, அப்பொழுது விடியற்காலம் வெளுப்பை போல எழும்பி, நல்ல கவனிங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து, என்ன முன்னால சொல்லும்? ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் சொல்றார், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இப்போ நீங்க வேதனையின் காலம் துளிர்க்க முடியாத ஒரு நேரமாய் இருக்கக்கூடும். பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே சுகவாழ்வு துளிர்க்கும். நம்பணும். எனக்கு ஒரு செழிப்பு வரும், எனக்கு ஒரு வளர்ச்சி வரும், எனக்கு ஒரு உயர்வு வரும், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சுதித்திருப்பேன், என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். நம்புகிறோம். நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். நீ நம்புகிறது கர்த்தராலே ஆகும். நீ நம்புகிறது இன்னார் என்று அறிவேன். ஆக சுகவாழ்வை துளிர்க்க செய்கிற தேவனை நோக்கி நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நல்ல போராட்டம். சங்கீதம் 34:20, வியாதி என்றது, பலவீனம் என்றது, போராட்டம் என்கிறது எந்த கால நேரமெல்லாம் கிடையாது, வரும். வாசிங்க, கொஞ்சம் சத்தமா படிமா. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுகிறதில்லை. காப்பாற்றுகிறார் என்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன், தரிசனமாக கூட சொல்றேன். கர்த்தர் இந்த இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவாராக.
தீங்கானது நெருங்கி நின்றாலும், ஆபத்தானவைகள் நம்மை நெருங்கி வந்தாலும், போராட்டமானவைகள் நம்மை சறுக்க விட பார்த்து எத்தனைத்தாலும், பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாவது, உன்னை நான் குணமாக்குவேன், உன்னை நான் குணமாக்குவேன். 2 கரங்களை வானத்தினராக உயர்த்தி கொண்டு ஏசப்பாவோடு பேசுங்க. ஏசையா சொல்லுங்க. ஏசையா, என்னையும் சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க. என்னையும் என் தொழிலையும் என் வருமானத்தையும் காப்பாற்றுங்க. ஏசப்பா சொல்ல. ஏசையா, என்னோட கண்ணை வைத்து எனக்கு சொல்லுங்க சத்தமா, எனக்கு ஆலோசனை சொல்ல, ஆலோசனை சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நான் நடக்க வேண்டிய வழிய எனக்கு காண்பீங்க. தலைக்கு மேலாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மேம்படுத்துவோமா? பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த முறிவும் வராதபடிக்கு, எலும்புகளுக்கு சேதமில்லாதபடிக்கு நம் இரட்சகராகிய தேவன் நம்மை தோள் மேலே தூக்கி சுமப்பாராக. இரக்கமும் ஊருக்கமும் நீடிய அண்டர் கிரவுண்டாக, மறைமுகமாக ஒரு ஏவலன் கட்டை இந்த இடத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு விரோதமாக ஏவிக்கொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு இடத்தில் இருக்கிற இந்த குடும்பத்திற்கு நேராக வராதபடிக்கு, அவர்கள் வெட்டின குழியிலே அவர்கள் விழும்படிக்கு அது திருப்பப்படுவதாக, திருப்பப்படுவதாக. தலைக்கு மேலாய் கரங்களை தட்டி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஏவலன் கட்டுகளை கர்த்தர் திருப்புவாராக. அவைகள் உன்மேல் படாதபடிக்கு, உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகள் உடைக்கப்படுவதாக. தேவ ஆவியுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நான் தரிசனமா பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நான் அசதியா இல்லை, நான் அசட்டையா இல்லை, நான் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறேன்னு நீ ஜெபிக்க வேண்டும். நான் கிறிஸ்துக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கிறேன், நான் இயேசுக்குள்ள சரியா இருக்கிறேன். என் குடும்பத்தை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஜெபத்திலே நீங்கள் மகிமையாய் தரித்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எசேக்கியேல் 37 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 37:5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணின உடனே நீங்கள் என்ன அடைவீர்கள் என்று சொன்னால், உயிரடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவர் அவருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியுடைய நிறைவை, பரிசுத்த ஆவியுடைய பலத்தை உங்களுக்குள்ள அனுப்பி கொண்டே இருக்கிறார். எதற்காக? நீங்கள் உயிரடையும்படியாக, நீங்கள் பலனடையும்படியாக. அன்பானவர்களே, நாளுக்கு நாள் தேவனுக்குள்ளே நீங்கள் பலப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் நாடி, நரம்பு, இரத்தம், எலும்பு, தசைகள் வலுவடைந்து பலனடையும். நம்ம பலப்பட்டு நிற்கிறது கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா ஒரே ஒரு வசனம் ஒருபோதும் மாறாது. என் மகனே, என் மகளே, நீ என் மேல் ஆதியில் கொண்டிருந்த அன்பை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? விட்டு விட்டாய். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, உன்மேல் எனக்கு ஒரு குறை உண்டு. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லுகிறார், உன்மேல் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ என் மேல் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே?
எப்படி? துதித்ததும் குதித்ததும் ஆராதித்ததும் அபிஷேகம் பெற்று புது பலன் அடைந்திருந்து நேரப்பட அபிஷேக மகிமையோடு குதித்த நாட்கள் ஒரு நாட்கள். இப்பொழுதோ சரீரம் வலுவடைந்து பலன் இழந்தவர்களாக அபிஷேகத்தை சாத்தானுக்கு நேராக அடிமைப்படுத்தி தங்களை தாம் எப்படியாவது சர்ச்சு வரைக்கும் போய் சேர்ந்தா போதும்னு வர்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படி இந்த இடத்துல இருக்கிற யாரும் இருக்கக்கூடாது என்கிறதா என்னுடைய ஜெபம். நாளுக்கு நாள் நீங்கள் பலனடைந்து ஆவியிலையும் சிந்தையிலையும் மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் தசையிலையும் எலும்புகளிலையும் நீங்கள் புது பலனடைந்து ஆரோக்கியம் உள்ளவர்களாக முன்னிலும் அதிகமாய். பர்தீமேயு என்ன செய்தான்? கூப்பிட்டான். ஓகே, அவனுக்கு புரிந்தது இப்படி கூப்பிட்டா வேலைக்கு ஆகாது. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று வேதம் சொல்லுகிறவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து அதை விட அதிகமா இருக்கணும். இனிமே இங்க அப்படி இல்லை, உலகம் அப்படி இல்லை. இன்னைக்கு முன்னிலும் அதிகமா போகல, முன்னிலும் குறைவா போகுது. உலகத்தை சொல்றேன், உலக காரியங்களை சொல்றேன். கேட்டானா அசதியா இருக்கு. ஏன் அசதியா இருக்கு? ஆண்டவர் இல்லை, உன்கிட்ட ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? அப்போ எப்பவுமே நீங்க எனக்கு ஆவியை தாரும் ஆண்டவரே, உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உடம்பு முடியல, ஒரு மாதிரி இருக்கு, தூக்கமா வருது. சரியான ஒரு கடத்துல விழுந்து பாருங்க, தூக்கம் வருமா? சரியான ஒரு ஜுரம் இருக்கட்டும், தூக்கம் வருமா? வராது. அப்ப எதனால இப்ப தூக்கம் வருது? ஆண்டவர் சொகசோக்கா வச்சுட்டாரு, நிம்மதியாக்கிட்டாரு. ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவங்களே ஆண்டவர் நிம்மதியாக வைப்பாரு. நானா இன்னும் நான் நிம்மதியா இருக்கேன் ஆண்டவர், இன்னும் நான் வளரணும் ஆண்டவர், இன்னும் உயரணும் ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு அவரிடத்துல நம்ம போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பர்த்திமேயு முன்னிலும் அதிகமாகத்தான் கூப்பிட்டான், குறைஞ்சு போகல. சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது லேட் ஆகும், சில நன்மைகள் வருவதற்கு தாமதிக்கும். அதனால நம்ம நம்மை தாமே ஐயோ அவ்வளவுதான்றது ஒருபோதும் கொண்டு வரக்கூடாது. என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் கேட்க முடியும், நான் வைராக்கியம் நிற்க முடியும், அதனால கர்த்தர் எனக்கு தரவும் முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு தொலைவுக்கு ஏன் போறீங்க? சஞ்சு சாம்சன் கிரிக்கெட் ஆள், அவரை பார்த்தீங்கன்னா தூக்கி 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 அடிச்சு போட்டே இருந்தாங்க. அவரும் விடுற மாதிரி இல்லை. அவருக்கு ஒரு நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் நான் எழும்பி நிற்பேன். அவர் ஆண்டவருடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற மகன். அவனுக்கு தெரியும் 1000 விசை தேர்தல் தேர்வாளர்களாக இருந்தாலும், பிசிஐ இருந்தாலும், கிரிக்கெட் அகாடமியாக இருந்தாலும், அவனுடைய குடும்பமாக இருந்தாலும் அவனை தூக்கி தான் கரியப்பலை போல போட்டது தவிர அவனுக்கு சரி அது மாதிரி சூழல்கள் உருவானது. ஆனால் அவன் ஒன்று மட்டும் அறிந்திருந்தான், நான் ஆராதிக்கிற இயேசு என்னை குறைச்சு வைக்கல. அவன் நாளுக்கு நாள் பிராக்டிஸ் எடுத்துட்டு, அவன் நாளுக்கு நாள் முயற்சி பண்ணி ஜெபித்து துதித்து ஆராதித்து இந்தியா செமிஃபைனலுக்குள்ள வெற்றி பெற்று வேர்ல்டு கப்பில் போன உடனே அவன் பண்ணது என்ன தெரியுமா? கையில் இந்த பேட்டையும் விட்டான், ஹெல்மெட்டையும் தூக்கி போட்டான். கடவுள் என்ன எனக்கு இதை காட்டுற, எனக்கு செய்த கர்த்தர். கையில் இந்த பேட் அவனுக்கு ரன்னை குவித்தது, தலைக்கவசம் உயிரை காப்பாற்றினது. ஆனால் அவனை இன்றைக்கு நிற்க வைத்து அந்த இடத்துல வெற்றி பெற செய்தது கர்த்தர் என்று அறிந்து கொண்டான். நேர முட்டிக்கால் போட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதிகமான விளையாடு, ஃபைனல் கப்பே வாங்கி கொடுத்த அவர் தான். இதை மற்றும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்றைக்கு நம்மால முடியும். நீங்க அதே இதுல நீங்க போயிருந்தீங்கன்னா, இன்றைக்கு அவன் அப்படியே சோர்ந்து போயிருந்தானா, அவனுடைய பேர் இன்னைக்கு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிந்து அமெரிக்கா பிரதமர் 1 கோடி கொடுக்கிறாரு. 1 மில்லியன் டாலர் உலகம் ஃபுல்லா தெரியுது. இன்னைக்கு
நம்ம ஒரு சில சோதனைகள் போராட்டம் வரும் பொழுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு குண்டு சட்டிக்குள்ளே கிடக்கிறோம், கிச்சனுக்குள்ளே கிடக்கிறோம், பெட்ரூமுக்குள்ளே அடங்கிடுறோம், வீட்டுக்குள்ளே அடங்கிடுறோம். எழும்பி பிரகாசி, வசனம் சொல்லுகிறோம், ஒளி வந்தது. விடாது, உனக்கு எதிராக நிற்குதா, போராடு. வெற்றி பெறணும்னா போராடணும், வெற்றி பெறணும்னா காத்திருக்கணும், வெற்றி பெறணும் சகிக்கணும். வெற்றி பெறணும்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நீ திங்க் பண்ணக்கூடாது, நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. லைஃப் அவ்வளோதான் நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவேன். எந்த இடத்துலையும் ஆண்டவருக்காக, வேற காரியத்துக்கு. எனக்கு இங்கே உங்களை பார்த்தா தெரியுது, ஒரு வெறியாக தான் இருக்கிறீங்க. நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம்னு வைராக்கியம் தான் இருக்கிறீங்க. சபைக்குள்ளே இருக்கும்போது மட்டும் அல்ல, இப்போ வீட்டுக்கு போனாலும் உலக வாழ்க்கையிலையும் குடும்பத்தில் அங்கே போனது. இப்போ இங்கேருந்து நீ ஒரு அப்படியே அப்படி போவ, அங்கே போனது ஏதாவது ஒன்று தலையில் மிதித்து தாக்குற மாதிரி சில வார்த்தைகள் வரும். ஏதாவது ஒன்று ரெடியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருப்பார், புருஷன் இருக்கல, பிள்ளைகள் இருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் நீ நினச்சிக்கோ, இது என்னை சாத்தான் அவருக்குள்ளிருந்து நான் வெற்றி பெறக்கூடாதபடிக்கு செய்கிற ஒரு தந்திரமான சூழ்ச்சி என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா வெற்றிக்கு ஒரு வழியா இயேசு நமக்கு முன்னாடி நிற்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் சகித்தாரு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரு, எல்லாவற்றுக்காகவும் பொறுமையா இருந்தாரு, கடைசியில் வெற்றி சிறந்தாரு. இயேசுதான் நமக்கு முன் சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, நான் உங்களை ஒரு சாட்சியாக தான் வைப்பேன் தவிர உங்களை சாட்சி குலையலாக நான் உங்களை கொண்டு வர மாட்டேன். ஆண்டவர் நமக்காக சாபமாயிருக்காரு. ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டிருக்க. வசனம் சொல்லுகிறது, மரத்தில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அவருடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க. நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க, மீட்டு கொண்டிருக்கிறார். நீங்க மீட்கப்பட்ட சந்ததி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சந்ததி, நீங்க விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம குணமா இருக்கிறது காரணம் இயேசுனுடைய தழும்பு. தழும்பு. இயேசு இருக்கிறாருங்க. இயேசு நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்ம தேவைகளை பார்க்கிறாரு, பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கிறாரு. நம்ம வீட்டுக்கு இயேசு கடந்து வருகிறார். நம்முடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய வீட்டில் என்ன போராட்டம் இருக்கிறது, நம்ம வீட்டில் என்ன எதிர்ப்புகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நல்ல மேய்ச்சல் நடத்துவேன், மட்டுமல்ல நான் உங்களை பார்த்து கிருபையாய் வழி நடத்துவேன். உங்க வீட்டுக்கு இயேசு வருவாருங்க. கடந்த ஃப்ரைடே காலையில் கேமா அவர்களுடைய வீடு, புது வீடு போறாங்க. எந்த பொருளும் எடுக்கல, பால் காய்க்கிறாங்க காலில். நான் அங்கே போறேன், எனக்காக வெயிட் பண்றாங்க. போறோம், அவங்க அப்பா அம்மா அங்க இருக்கிறாங்க. வாங்க, பேரம்பாள் ஸ்ட்ரீட்ல அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவர்கள் ஆண்டவர் எனக்காக அவங்க வெயிட் பண்ணல, ஏசப்பாக வெயிட் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. நானா வரல, எனக்கு முன்னால யாரு வர்றாருன்னா ஏசப்பா வர்றாங்க. அதை நானும் விசுவாசிக்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே வீடு சூப்பரா இருக்குது, பெரிய வீடு, பாத்ரூம்ல இருந்து எல்லாமே பெருசு பெருசா அழகா இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, நாம்
பார்த்தவர்களுக்கும் அவர்களுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு காரியம், எனக்கும் மறைக்கப்பட்ட ஒரு காரியம் அந்த வீட்டில் இருக்கிறது தேவனுக்கு தெரிகிறது. இதற்கு முன்ன அங்கே இருந்தவர்கள் கணவன் மனைவி தகராறோடு பிரச்சனையோடு பணம் வருமானம் வந்தும் அதை சேர்க்க முடியாமல் 2 பேரும் இருமனதோடு போய் குடும்பம் பிரிந்து போய் அங்கே அது ஒரு தரித்திரமான நிலைமை. பெட்ரூமின் மூலையிலே பீரோ வைத்திருந்த இடத்துல அசுத்த கிரியை காணப்பட்டது. இதோடு அவர்கள் அங்கே குடும்பம் நடத்துவார்கள் என்று சொன்னால் அதே தரித்திரம் அவர்களை பிடித்துவிடும் என்பதற்காக ஆண்டவர் அவர்கள் வீட்டுக்கு கடந்து போகிறார். அன்றைக்கு ஆமென் சொல்லும்போது உடம்பு புல்லரிக்குது. ஏனென்றால் கர்த்தர் ஒருவர் வீட்டிலே கடந்து வருவார் என்று சொன்னால் அந்த வீடை கர்த்தர் சுத்தப்படுத்துகிறார். ஒருவர் வீட்டுக்குள்ள தேவன் புகுந்து விட்டார்னால் அங்கே அவருக்கு தான் இடம், பிசாசுக்கு இடம் கிடையாது. அங்கே நன்மையானவைகள் தான் நடக்கும். ஆனாலும் அந்த பிரிவினைகளை கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு வார்த்தைகளை போடுவான். நாமோ இடம் கொடாதபடிக்கு அவைகளை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்க தண்ணி தெளிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் கடைசியாக சொன்னார், இந்த வீட்டை நான் சுத்தப்படுத்தி இருக்கிறேன். தலைக்கு மேலாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே. கர்த்தர் நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்தினார் என்றால் அங்கே பிசாசுக்கு இடம் கிடையாது. இனிமே அவர்கள் குடும்பம் நடத்தட்டும், வாழட்டும், சம்பாதிக்கட்டும், சேர்க்கட்டும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்கும் வரைக்கும் இந்த கோழி முட்டை போட்டு என்ன செய்யும்? அடை இருக்கும். முட்டை போடுற கோழியை கூட உள்ள வர வைக்க ஒத்தம். இதுவும் முட்டை போடாது. இது அடை இருக்கிறதா? போடுறதையும் போட விடாது. இது மாதிரி வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஆசீர்வாதங்கள் உள்ள வராது கூடாதபடிக்கு சில பிசாசுகள் அடை இருக்கும். அடை காத்துட்டே இருக்கும். நல்லதெல்லாம் வரக்கூடாது, நன்மை வரக்கூடாது, பைபிள் படிக்காத, துதிக்காத, ஜெபிக்காத, குடும்ப ஜெபம் பண்ணாத என்று சொல்லி அப்படியே அடை காக்கும். எது? உனக்கு சாபத்தை உருவாக்கும்படியாக. இதை மீறி கர்த்தர் உள்ள வருவார் பாரு. இதை மீறி கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வருவார் பாரு. இதை மீறி நான் ஊழியக்காரனாக நான் உள்ளே போகும் பொழுது எனக்கு சிலவை தெரியாதிருந்தது. உள்ள ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாக சிலவை தெரிய ஆரம்பித்தது. பார்க்கிறதற்கு மிகவும் அழகான வீடு, உண்மை. இதால இப்போ ரொம்ப அழகாயிடுச்சு. சாத்தான் உள்ளிருந்து, தரித்திரம் உள்ளிருந்து வெளியே போன உடனே அந்த வீடினுடைய அழகு தானே. சொல்ற விளங்குதா? நான் சொல்ற புரியுதா? உங்க வீட்டில் இருந்து போராட்டம் என்கிற பிசாசு, எதிர்ப்பு என்கிற பிசாசு, சண்டைக்காரங்கிற பிசாசு, எரிச்சல் என்கிற பிசாசு, பொறாமை என்கிற பிசாசு, தரித்திரம் என்கிற பிசாசு வீட்டை விட்டு வெளியே ஓடினால் உங்கள் வீட்டினுடைய அழகு மிகவும் தனியாக தெரியும். அது இன்றைக்கு கர்த்தர் உங்க குடும்பங்களுக்கு செய்வாராக. வியாதிகளும் வியாகுலங்களும் சஞ்சலங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணீர் கவலையும் பிரிவினைகளும் சோர்வும் சோம்பலும் எல்லாம் உங்கள் வீடை விட்டு கர்த்தர் துடைத்து மாற்றுவாராக. உற்சாகமான ஆவியாலே இயேசு உங்களை தாங்குவாராக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பக்தன் சொன்னான், நிலைவரமான ஆவியை தாங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. கேட்டான் பக்தன், கேட்டபடியே கர்த்தர் கொடுத்தார்.